திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு கேஆர் மோட்டோ பிளாக்ஸ். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். இன்றைக்கி டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா April 26 சண்டே. டைம் இப்போது 11 o'clock ஆகுது. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் ட்ரைவ்ஸ் நீங்கள் வந்து போகும்போது நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஹைவேஸில் போகும்போதும் சரி, இல்லை எங்கேயா நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும், என்னென்னலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக். அதாவது பைக் நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி வந்து பைக் வந்து கொஞ்சம் கண்டிஷன் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பைக்கை சர்வீஸ் விட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். பைக்கில் வந்து ஆயில் வந்து கரெக்டாக இருக்கா, ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ட்ரம் பிரேக்ஸாக இருந்தால் பிரேக் ஷூலாம் வந்து கரெக்டாக இருக்கா, அதே இது டிஸ்க் பிரேக்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து டிஸ்க் ஆயில்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் விட்டு சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதுக்கப்புறம் வந்து லாங் ட்ரைவ் போகும்போது ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, எவ்வளோ வந்து ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னோடய ஜாவா 42ல் இப்போ நான் வந்து என்ன ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து சிங்கிள் யூசேஜாக போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரண்ட் 28 பேக்கில் வந்து 36 நான் மெயின்டைன் பண்ணுவேன். இதே வந்து பில்லியன் ப்ளஸ் லக்கேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நான் வந்து 30யும் பேக்கில் வந்து 40யும் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இதுதான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது. நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது நான் வந்து எவ்வளோ லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட்ஸ் வந்து இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜ் வந்து கம்மியாகவே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா லோடு ஏற்ற அது வந்து வண்டிக்கும் ரொம்பவே வந்து அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ வந்து நீங்கள் லடாக் மாதிரி டெரெயின் டிசீஸில் போகிறாங்க அப்படின்றவங்களே இப்போ வந்து ஒரு 5 செட் ஆஃப் டிஷர்ட்டு, ஒரு 3 பேண்ட்டு, ஒரு 3 ஷார்ட்ஸு, அப்புறம் ஒரு சில இன்னர்ஸ் அது இதுன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களே வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இப்போ உங்கள் ட்ரிப்பும் வந்து ஒரு 3 நாள் இருக்குது அப்படின்னா ஒரு 2 டிஷர்ட்டோ இல்லை 2 ஷர்ட்டோ இல்லை ஒரு பேண்ட்டு இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. லக்கேஜ் வந்து வண்டிக்கு வந்து ரொம்ப ஏற்றாதீங்க. வண்டிக்கு வந்து இப்போ நீங்கள் பில்லியனோட போய் அதுக்கப்புறம் லக்கேஜும் நீங்கள் வந்து ஏற்றுனீங்க அப்படின்னா வண்டிக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அது கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து லக்கேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து லக்கேஜ் வந்து பைக்கில் வச்சுட்டு அதை வந்து டைப் பண்ணுறது வந்து இந்த பஞ்சி ரோப்ஸ் போட்டு தான் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பஞ்சி ரோப்ஸ் போட்டு தான் வந்து டைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பஞ்சி ரோப்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில டைமில் அந்த ஹூக் இருக்குது தெரியுமா, அதில் கனெக்ட் ஆகிற அந்த ரோப் வந்து ஒரு சில டயத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் பஞ்சி ரோப் போட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பஞ்சி ரோப்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. அதில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து அது அடைக்க போகிறது கிடையாது. ஒரு பஞ்சி ரோப் வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அடைக்க போகிறது கிடையாது. இது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை அனுபவிச்சிருக்கேன். நான் அந்த மேகமலை ட்ரிப்பு போகும்போது எனக்கு ஆச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் வச்சுருந்தனால அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் பஞ்சி ரோப்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அது வந்து அவ்வளோ ஸ்பேஸு கண்டிப்பாக அது அடைக்க போகிறதே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அடுத்து வந்து பைக்கில் நீங்கள் வந்து எப்படி போகணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி வந்து ஹைவேஸ், அதாவது 4 ways, அந்த 4 lanes அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து பைக்கு போகிறப்போ வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடே வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. ஒரு சில பேர்லாம் நான் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். லெஃப்ட்டில் போவாங்க, திடீர்னு ரைட்டில் வருவாங்க, திடீர்னு சென்டரில் ஒரு சில பேர்லாம் அந்த சென்டருக்கு அந்த நடு கோட்லேயே ஓட்டு போவாங்க. அவனுங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் ஒரு தடவை எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு நான் வந்து சொல்லலாம், பார்த்த ஒரு இன்சிடென்ட்டு நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து வேறு ஒரு காரில் நான் வந்து போயிட்டுருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து இந்த மாதிரி போயிட்டுருந்தான். அவன் வந்து ஜாக்கெட், ரைடிங் ஜாக்கெட் இந்த மாதிரி எதுவுமே போடல. நார்மலாக வந்து பின்னாடி லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு சும்மா போயிட்டுருந்தாங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவன் வந்து இப்படி மாறி போயிட்டுருந்தான். திடீர்னு வந்து அந்த நடு சென்ட்ரல் லைன் கிட்ட வந்து போயிட்டுருந்தான். ஒரு கார் வந்து ஓவர்டேக் ஆகும்போது அவன் என்ன பண்ணான், சென்ட்ரல் லைன் வந்து ரைட் வந்துட்டான். அந்த காரன் வந்து சுதாரித்து அவன் பிரேக் பண்ணனால அந்த பைக்காரன் தப்பிச்சான். இல்லைன்னா அந்த பைக்காரன் வந்து அன்றைக்கே வந்து கதம் ஆகிருக்கும் அவனுக்கு. அதே நீங்கள் வந்து போகும்போது நீங்கள் வந்து லெஃப்ட்லேயே மெயின்டைன் பண்ணி போங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு, இண்டிகேட்டர் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. அதாவது இண்டிகேட்டர் போட்ட உடனே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் போய்ட்டுருக்கீங்க, ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு உடனே திரும்பாதீங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி மிரர்ஸ் பாருங்கள். சாரி, இதை நான் சொல்ல வந்துட்டேன். மிரர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம லோக்கலில் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா நார்மலாக போயிடலாம்.
நம்ம தமிழ்நாடு தாண்டி வேறு ஸ்டேட்லாம் நம்ம வந்து போகும்போது கண்டிப்பாக வண்டியில் மிரர் இல்லைன்னா அந்த ஸ்டேட்டோட ரூல்ஸ் படி, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும், அந்த ஸ்டேட்டோட ரூல்ஸ் படி மிரர் இல்லைன்னா உங்களை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மிரர்லாம் ஒரு நெசசரி நீடுங்க. அது கண்டிப்பாக வந்து மிரர்ஸ் வந்து வேணும். நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிரர்ஸ் வேணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைட்டில் மாறுங்க அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு மிரர்ஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் ஏறி போங்க. அப்படி ரைட்டு நீங்கள் ஏறும் போதும் உங்களுக்கு முன்னாடி ஏதோ வந்து பஸ்ஸோ இல்லை லாரியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னா அதை ஒட்டி கிராஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பஸ்ஸுக்காரனும் சரி லாரிக்காரனும் சரி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, சடனாக வந்து மாறுவாங்க, வைப்பாங்க. அவங்க இண்டிகேட்டர்ஸ்லாம் போடவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ரைட்டில் போகணும்னு நினச்சா ரைட்டில் போவாங்க, திடீர்னு லெஃப்ட்டில் மாறணும்னு நினச்சா லெஃப்ட்டில் மாறுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து இப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் போங்க. இது எல்லாமே உங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி இல்லை ரைடு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஹசார்ட் லைட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது வந்து BS6 மோஸ்ட்லி ஒரு சில வண்டியெல்லாம் நான் வந்து ஹசார்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஹசார்ட் லைட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நைட் டைமில் அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹசார்ட் லைட்ஸ் மட்டும் இல்லாமல் ரெஃப்ளெக்டர்ஸ்லாம் வந்து அங்கே இங்கேயும் பைக்கில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நைட் டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து விசிபிள் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ரெஃப்ளெக்டர் ஹசார்ட்ஸ்லாம் இருக்கும்போது அதை உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பைக் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி வரவங்களுக்கோ இல்லை முன்னாடி இது கிராஸ் பண்ணுறவங்களுக்கோ ஒரு இண்டிகேட் மாதிரி அது வந்து இருக்கும்ல, அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஒரு சில பைக்லாம் அந்த பின்னாடி இந்த மட்கார்ட்லேயே வந்து அந்த ரெஃப்ளெக்டர் வந்து இருக்கும். ரெட் கலர் நம்பர் பிளேட் மேலேயோ இல்லை நம்பர் பிளேட் கீழேயோ வந்து அந்த ரெட் கலரில் ரெஃப்ளெக்டர் இருக்கும். ஒரு சில பைக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில பைக் நான் என்ன சொல்கிறது, டியூக்கு என்எஸ் இந்த மாதிரி பைக் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பின்னாடி இருக்க மட்கார்டே கழட்டி தூக்கிடுவானுங்க. தூக்கிட்டு இந்த நம்பர் பிளேட் மட்டும் அந்த சீட்டு கீழே வந்து ஃபிட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த மலையில் வந்து எதாவது போயிட்டு இருக்கும்போதோ இல்லை தண்ணியில் எங்கேயா போகும்போதோ பின்னாடி வரவங்களுக்கு இது வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். நீங்கள் வந்து பின்னாடி வரவங்க பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் வந்து என் வண்டியை நான் வந்து நல்லா இந்த மாதிரி வச்சுருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி நைட் டைம் போகும்போது அந்த மாதிரி நம்பர் பிளேட்லேயோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பிளேட்டு மாதிரி போர்டு மாதிரி நீங்கள் செஞ்சு அதில் ரெஃப்ரிஜரேட்டர் ஒட்டி போங்க. இது ரொம்பவே முக்கியம். சேஃப்டி பர்பஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம். எப்போயுமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வந்து மஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது எல்லாராலையுமே எல்லா ரைடிங் கியர்ஸும் வாங்க முடியும் அப்படின்னா அது வந்து வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து நீங்கள் ரைடிங் கியர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, க்ளவுஸ், ஷூ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ எல்லாராலுமே இது வாங்க முடியுமான்னு கேட்டால் அது வாங்க முடியாது. மோஸ்ட்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் இல்லை வந்து க்ளவ் இது ரெண்டுமே வாங்கியாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பழங்க. லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது இதை வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணி வந்து பழகுங்க. இதுவும் இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்டும் க்ளவ்வும் கூட என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்க உங்களோட ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி உங்கள் சேஃப்டி பர்பஸை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்பீடை பற்றி நான் வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து லாங் ரைட் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாப் ஸ்பீட்லேயே வந்து வண்டியை போட்டு ஸ்ட்ரெச்சாக வந்து அடிக்காதீங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, வண்டி கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல ஓட்டுங்க. எந்தெந்த வண்டி எந்த மாதிரி ஓட்டணுமோ அந்தந்த வண்டி அந்த மாதிரி மட்டுமே நீங்கள் வந்து ஓட்டுங்க. இப்போ வந்து ஒரு வண்டி வந்து ஹைவேஸில் போகும்போது ஒரு 100, 110 அந்த ஸ்பீடில் போகணும்னா அதுலேயே மெயின்டைன் பண்ணுங்கள். அதை வந்து போட்டு முறுக்குறேன்னு சொல்லி முறுக்கி 120, 130 ஏற்றி ஒரு 100 கிலோமீட்டர் போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்குறத ஒரு 50 கிலோமீட்டரில் நம்ம வந்து வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமா ஆக்கிடக்கூடாது. அது என்ன ஆகும்னா வண்டிக்கு இன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணுறனால. அதனால் வண்டி இன்ஜின் கண்டிஷன் ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஓட்டுங்க. அதாவது வண்டியும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. வண்டியோட சேஃப்டியும் முக்கியம், உங்களோட சேஃப்டியும் முக்கியம். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஓட்டுங்க. இப்போது அடுத்து முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசலாம். இப்போ நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது உங்களோட ஐஸ் சைட், அதாவது உங்களோட ஐ விசிபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். அதாவது நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கக்கூடாது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்கள் ஐ சைட் வந்து ஒய்டாக இருக்கணும். ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஒய்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த சைட்லேருந்து ஆள் வந்தாலும் தெரியும், இல்லை இந்த சைட்லேருந்து யாராவது கிராஸ் ஆகணும் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பார்க்குற அந்த பார்வையை வந்து கொஞ்சம் வைடாக வந்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துட்டு ஓட்டுவாங்க, ஒரு சில பேர் வந்து ரோட்ஸை பார்த்து ஓட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வைடாக வந்து பார்த்து ஓட்டுங்க. அதுவும் போல் இந்த மாதிரி லாங் ட்ரைவ்ஸ்லாம் நீங்கள் வந்து போகும்போது திடீர்னு ஏதாவது நான் வந்து
கிராஸ் ஆகி வரதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் உங்களோட ஐ சைடு வந்து கொஞ்சம் நல்லா வைடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியும். உங்கள் பைக்கை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பிரேக்கிங் பண்ணுறதுக்கும் அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹைவேஸில் இந்த டாக்ஸ் பற்றி பேசும்போது, அந்த ஹைவேஸில் டாக்ஸ் மட்டுமே இல்லை, திடீர்னு வந்து மாடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை திடீர்னு ஏதோ ஒன்று நடுவில் ஓடுறதுக்குலாம் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குங்க இல்லையா. அதனால் நான் சொல்கிறேன், அவங்களோட பார்வை வந்து வைடாக வந்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து லாங் ரைடில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 400 500 கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரிச்சாக அடிக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து இன்ஜினுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். இப்போ உங்கள் வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு 300 சிசி உள்ள வண்டி, இல்லை 400 சிசி உள்ள வண்டி அப்படின்னா அந்த மாதிரி பைக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 200 250 அந்த மாதிரி பைக்கில் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்க்கோ இல்லை 200 கிலோமீட்டர்ஸ்க்கோ நீங்கள் கேப் விட்டு வண்டியில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போங்க. அது வந்து வண்டிக்கு ரொம்பவே வந்து இதாக இருக்கும். எப்பவுமே வந்து லாங் ரைட்ஸ் வந்து போகும்போது உங்கள் ஹேண்டில் வந்து நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கணும் அப்படின்னா, ஷோல்டர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். டைட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்படிலாம் வந்து நம்ம வந்து போகக்கூடாது. ஷோல்டர் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த கை நம்ம வச்சு ஓட்டுறது ஒரு மாதிரி லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேண்டில் வந்து கொஞ்சம் லூஸாக வந்து மெயின்டைன் பண்ணும்போது திடீர்னு வந்து நாயோ ஏதோ கிராஸ் வச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பதட்டம் ஆகும். அந்த பதட்டத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஹேண்டில் பார் வந்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் போய் வந்து அந்த நாய் மேலே வந்து மோதினாலும் நீங்கள் வந்து ஓரளவு வண்டி வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் லூஸாக விட்டுட்டு நீங்கள் போய் இடிச்சிங்கன்னா அந்த இடித்த வேகத்தில் அது வந்து டயர்ஸ் அந்த இது வந்து வளைஞ்சு போய் என்கிட்ட ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் எதாவது பார்த்துட்டீங்க, இல்லை வண்டி வந்து இடிக்க போகுது அப்படின்னா ஹேண்டில் பாருங்கனால எவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட்டிங் போஸ்டர். இப்போ எல்லா வண்டியிலையுமே சீட்டு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கிடையாது. உங்களோட சீட்டிங் போஸ்டரை உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி உங்கள் பைக்கில் வந்து நீங்கள் வந்து உட்காருங்க. அந்த மாதிரி நீங்கள் பைக் சூஸ் பண்ணும்போதே சீட்டிங் போஸ்டர் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சீட்டு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹார்டில் வந்து சீட்டு வந்து ஹீட் அதிகமாகி பின்னாடி வந்து நம்ம ஸ்பைனல் கார்டில் வந்து அது ஸ்பைனில் வந்து ஹீட் ஏறி நமக்கு ஸ்பைன் வந்து நமக்கு வந்து அடியாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பைன் பெயின் வந்து ரொம்பவே அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னென்னா இந்த ஏர் கம்ஃபி ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லாவே கம்ஃபர்ட் கொடுக்கும். லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா உங்கள் ப்ரைஸ் வந்து 2000 ரூபீஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா இது வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல கம்ஃபர்ட் வந்து அது வந்து கொடுக்கும். நான் வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று வாங்க போகிறேன். வாங்கிட்டு அதோட ரிவ்யூ நான் வந்து போடுறேன். இது வந்து இப்போ நான் பேச போகிறது வந்து இருக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பக்காவாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா போலீஸும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்கள் பைக்குக்கும் சரி உங்களுக்கும் சரி ப்ரூஃபு, லைசன்ஸு, இன்சூரன்ஸு, ஆர்சி இது எல்லாமே வந்து பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 காப்பி கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒருத்தர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல போய் தேடிட்டு இருக்க அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் காட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பேப்பர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ரைட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஸ்டேட்னால் கூட நம்ம வந்து எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது பண்ணிடலாம். இதுவே மற்ற ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுலாம் வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் பேப்பர்ஸ் வந்து ரொம்பவே மஸ்ட்டு பேப்பர்ஸ் எல்லாமே உங்கள் கூடவே கேரி பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த சேனலில் நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், see you next video.